ஐயா, இந்த தொல்காப்பியம் மூலமா சுவாமி கிட்ட வந்தவர்கள் மட்டும் எவ்வளோ பேரு? அந்த தொல்காப்பியம் எத்தனை பேர சுவாமி கிட்ட இழுத்துட்டு வந்து விட்டது? அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். தொல்காப்பியத்தை படிக்க சொன்ன சுவாமி படிக்க சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் பேர் வந்து ஞானகிரி கணேசன், சிவகாசியை சேர்ந்தவர். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஹி வாஸ் அன் இன்ஜினியர். அவர் வந்து இன்ஜினியர் தான் படிச்சிருக்காரு. தமிழ் அதிகம் தெரியாது. தமிழ் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் தமிழ் அறிஞர் அளவுக்கு கிடையாது. இந்த தொல்காப்பியங்கிற மாதிரி நூல்கள் எல்லாம் வந்து அறிஞர்கள் படிக்க வேண்டிய நூல்கள். ரொம்ப தமிழில் வந்து ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் படிக்கக்கூடிய நூல் அது. இலக்கண நூல் அது. அந்த நூலை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து சுவாமி ரெக்கமெண்ட் பண்ணி நீ இதை படி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் அவருக்கு ஒரு விடாமுயற்சியோட ஒரு தொல்காப்பிய புக்கு வாங்குறாரு. வாங்கி அதை படித்து பார்க்குறாரு. ஒன்றுமே அவருக்கு புரியலை. சாமிகிட்ட போய் சொல்கிறாரு. சாமிகிட்ட போய் சொன்ன உடனே யூ கான்டாக்ட் சம் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சாமி சொல்லி அனுப்புகிறாரு. இவர் உடனே சென்னையில் போய் சில ஸ்காலர்ஸை பார்க்குறாரு. அந்த ஸ்காலர்ஸில் வந்து முதல்ல பார்த்தது வந்து ஆசா ஞானசம்பந்தன் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து கம்பன் கழகத்தில் வந்து ஒரு மெம்பர், தமிழ் ஆர்வலர், தமிழ் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட போய் இவர் நிற்கிறாரு. நின்று எனக்கு வந்து தொல்காப்பியம் கற்றுக் கொடுங்க, அந்த புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். நீ உன் தொழிலே வேற, நீ ஒரு பேப்பர் மில்லுடைய மேனேஜிங் டைரக்டர், உனக்கு தொல்காப்பியத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை யார் படிக்க சொன்னா தொல்காப்பியத்தை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னுடைய குருநாதர் தான் படிக்க சொன்னாருன்னு சொல்கிறாரு. யாருப்பா உன் குருநாதர் அப்படின்னு கேட்டவுடனே யோகி ராமசுரத்குமாருங்கிறாரு. என் பேரை பார்த்தா தமிழ்நாட்டுக்கார பேர் மாதிரி தெரியலையே. இல்லை அவர் காசி பக்கத்துலேருந்து வந்தவர். ஒரு வடக்கத்தி சாமிக்கு தொல்காப்பியத்தை பற்றி என்ன தெரியும்? அந்த சாமியார் நான் பார்க்கணும், என்னை கூட்டு போங்கிறார். சரின்ட்டு வாங்க ஒரு நாள் போகலான்ட்டு கூட்டு போகிறார். கூட்டு போன உடனே சாமியினுடைய தேஜஸில், சாமியினுடைய அந்த அந்த தெய்வீகத்தில் அவர் அப்படியே மெய்மறந்து லயிக்கிறாரு. அவர் தான் தன்னுடைய குருநாதருங்கிறத ஏற்றுக்கிறாரு. ஆசா ஞானசம்பந்தம் மெய்மறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியத்தை பற்றி பேசி அவர்கிட்ட இல்லை. அவர் மறுபடியும் சென்னை போனதுக்கப்புறம் வந்து அவருடைய குருநாதர் யாருன்னா மதுரை யூனிவர்சிட்டியுடைய ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர் யார்? டாக்டர் டிபி மீனாசுந்தரனார். அவருக்கு வயசு அதிகம். ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய தமிழ் குரு யாருன்னா டாக்டர் டிபி மீனாசுந்தரனார். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஞானியை பார்த்தேன், இந்த ஒரு பேப்பர் மில் மேனேஜிங் டைரக்டர் போய் தொல்காப்பியத்தை படிக்க சொல்லியிருக்காரு, தொல்காப்பியத்தை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. நானும் அவர் போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப அற்புதமான ஞானியாக இருக்கார், நம்ம ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்டவுடனே கூட்டு பாப்பான்னு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து மகேஷ் யோகியினுடைய பிரதம சிஷியர் யார்? டாக்டர் டிபி மீனாசுந்தரனார். கூட்டு போன்னு சொன்ன உடனே அவர் அங்கே கூட்டு போகிறாரு. டாக்டர் டிபியும் பார்த்த உடனே சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. முதல்ல பேசின உடனே அவர் வந்து ஹீ இஸ் ஆல்சோ காட். சாமியினுடைய தேஜஸில், சாமியினுடைய அந்த தெய்வீகத்தில் அவரும் வந்து கவரப்பட்டு தன் குடும்பத்தோடு அழைச்சிட்டு வர்றார். டாக்டர் டிபிஎம் வந்து அழைச்சிட்டு வரும்போது, தன் குடும்பத்தெல்லாம் அழைச்சிட்டு வரும்போது புன்னமரத்தடியில் வச்சு சாமி பார்க்குறாரு. முதல்ல இல்லை, அடுத்த 2 மீட்டிங் இல்லை. அப்போ வந்து அவருக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உண்டு. சுவாமி வந்து அவருக்கு வந்து யாரோ வந்து கொடுக்குறாங்க, இட்லியும் மிளகாப்பொடியும் கொடுக்குறாங்க. அந்த இட்லி மிளகாப்பொடியை எடுத்து சாமி வந்து இவருக்கு வந்து சாப்பிட சொல்கிறாரு. யாரை? டாக்டர் டிபிஎம்மும் சாப்பிட சொல்கிறார். அவங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்துடுறாங்க. சுவாமி அப்பாவுக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அவருக்கு வந்து காரமே சேராது, இந்த மாதிரி பொடி போய் சேர்த்தாருன்னா அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும் சாமி, அதனால் பொடி சேர்க்கக்கூடாது சாமின்னு ஒன்று. இங்கே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்பட தேவையில்லைம்மான்னு சொல்லி அந்த மிளகா பொடியோட நெய் கலந்து இட்லிக்கு கொடுக்குறாரு. எப்பயுமே 2 இட்லிக்கு மேலே அவர் சாப்பிட மாட்டார். அவ்வளோ ரொம்ப மெலிஞ்ச சரீரம் அவர் டாக்டர் டிபிஎம். அன்றைக்கி அவர் 5 இட்லி சாப்பிட்றாரு. அவர் ரொம்ப ரசித்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் ஒரே பயம். ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. 3 நாள் இருக்கார். 3 நாளும் அவருக்கு வந்து இட்லியும் மிளகாப்பொடியும் தான் அவருக்கு ஆகாரமே. அவருடைய பைல்ஸ் நோயே காணாமல் போயிடுது. அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அவர் வந்து அப்படியே கரைஞ்சிறாரு டாக்டர் டிபிஎம் சுவாமி மேலே சில பாடல்கள் ஏற்றிருக்காரு. அவ்வளோ அற்புதமான பாடல்கள். அந்த ஒரு பாடலை பற்றி சாமி சொன்னார், எ மேன் வில் கம் ஹூ வில் ரைட் வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் திஸ் ஒன் பர்டிகுலர் சாங்னு சொல்கிறாரு.
ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டினுடைய முதல் எழுத்துக்கள் பூராமே சாமியினுடைய பேரில் வரும். யோகி ராம் சுரத்குமார்ங்கிறது யோசனை கெட்டா யோகமை போற்றி, கிட்ட கிடைச்ச எமக்கு ஊட்டுவாய் போற்றி, இந்த மாதிரி வரிசையாக வரும். அந்த பாட்டை பற்றி தான் சாமி ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். 76 ஜெயந்தியில் வந்து சுவாமி அந்த பாட்டுக்குடைய அர்த்தத்தை சிவராமகிருஷ்ணரை விட்டு அதுக்கு விளக்கம் சொல்ல சொன்னார். அந்த விளக்கத்தை கேட்ட உடனே எல்லாரும் மெய்மறந்து இருந்தோம். அப்பேற்பட்ட ஒரு பாடல் அது. அப்போ தான் சுவாமின்னு சொன்னார், இந்த பிச்சைக்காரனை பற்றி யாருக்காவது கொஞ்சமானு தெரிஞ்சிருந்ததுன்னா அது டாக்டர் டிபி மீனாசுந்தரத்துக்கு தான் தெரியும், இந்த பிச்சைக்காரனை பற்றி கொஞ்சமாவது தெரியும்னாரு. இந்த தொல்காப்பியம் அதுக்கப்புறம் ஆசா ஞான சம்பந்தம் டாக்டர் டிபிஎம் 2 பேர்ட்டு மறைஞ்சு போச்சு. இவருக்கு வந்து ஞானகிரி கணேசனுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து யாரை பிடிக்கலான்னு பார்க்குறாரு. அடுத்து சிக்கிறது வந்து யாருன்னா பெரியசாமி தூரன். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு தொல்காப்பியம் கற்றுக் கொடுங்கன்னு. மறுபடியும் அதே கேள்வி, தொல்காப்பியம் உனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் குருநாதர் சொன்னார்னு சொல்லல. மறுபடியும் அதே கதை. என்ன அது வடக்கிருந்து வந்த ஒரு சாமியார் தமிழ்நாட்டினுடைய தொல்காப்பியத்தை பற்றி கேட்குறாருன்னா, அந்த சாமியார் அவசியம் பார்க்கணும், என்னை கூட்டு போங்கிறாரு. அவரையும் கூட்டு வர்றார். அவரையும் கூட்டு வந்து அவரும் மாட்டிக்கிறார். சாமிகிட்ட அவருடைய தேஜஸில் அவருடைய தெய்வீகத்தில் மயங்கி அவர்கிட்டையே அப்படியே பலின்னு இருக்கிற மாதிரி அவர் ஆயிடுறார். அவரும் ஒரு 11 பாடல்கள் எழுதுறாரு. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் மணிமணியான பாடல்கள். அந்த பாடல்களை பின்னால் முருகேசனை வந்து கேசட்டை பாட சொல்லுவார். இன்றைக்கு வரைக்கும் அந்த CD வந்து ஆசிரமத்தில் கிடைக்கும். பெரியசாமி தூரன் பாடல்கள்னு இருக்கும். பெரியசாமி தூரனும் இதில் மயங்கி இருந்த உடனே இவருக்கு தொல்காப்பியத்தை வேறு யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து சாமிகிட்ட கூட்டு போக வேண்டியது அவ்வளோதான். தொல்காப்பியத்தை எல்லாம் மறந்துடுறாங்க, தன்னை கவனிக்கிறதே கிடையாது. இவர் எப்போ போனாலும் சாமியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. நீ சாமிகிட்ட மறுபடியும் எப்போ கூட்டு போக இந்த பேச்சு தான் வருதே தவிர்த்து தொல்காப்பியத்தை பற்றி பேச்ச வர மாட்டேங்குது. இவருக்கு மறுபடியும் கவலையாக போயிடுது. இவருடைய அம்மாவுக்குடைய ஒரு நல்ல ஒரு ஆசானம் இருந்தது வந்து கீவா ஜெகநாதன். அப்போ கலைமகள் பத்திரிகை ஆசிரியர் அவர் இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே இந்த மாதிரி தொல்காப்பியம்னு சொல்லி ஆரம்பித்த உடனே உனக்கு மறுபடியும் அதே மாதிரி கேள்விகள் கேட்ட உடனே, அப்படியா அந்த சாமியை நானும் பார்க்கணும்னு சொல்லி அவர் வர்றாரு. அவரும் மாட்டிக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 1300 பாடல்களுக்கு மேலே சாமிக்கு மேலே எழுதுறார். அன்பு கதமம், அன்பு மலர், என்னமோ ஒரு 4-5 புக்கில் அது பிரிண்ட் ஆகி வரும். அந்த புக்கை எல்லாருமே சாமி படிக்க சொல்கிறார். ஸோ இந்த ஸ்காலர்ஸ் வந்தது பூரா அந்த தொல்காப்பியங்கிற ஒரே ஒரு நூலை வச்சு அத்தனை பேரை எடுத்தார். இந்த 4 அறிஞர்களும் ஆன்மீகத்தினுடைய அந்த அருகாமை, அந்த உச்ச ஸ்டேஜுக்கு அருகாமையில் இருந்தவங்க. அதனால் இந்த தொல்காப்பியங்கிற ஒரு சின்ன மீனை போட்டு இந்த 4 மீனையும் இந்த பெரிய பெரிய சொராமீன்களை வரவழைச்சி அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவங்க 4 பேரையும் வந்து அந்த உன்னதமான ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி வச்சவர் சுவாமி. அவங்கள அந்த உன்னத ஸ்டேட்டுக்கு பகவானோட ஒன்றுதலுக்காகத்தான் சாமி இந்த தொல்காப்பிங்கிற நூலை பயன்படுத்தினார். அதை கணேசன், ஞானகிரி கணேசன் மூலமாக பயன்படுத்தினார். அந்த தொல்காப்பியத்தினுடைய பயன்பாடு இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஞானகிரி கணேசனும் தொல்காப்பியத்தை மறந்துட்டார். அவங்க 4 பேரும் அந்த உன்னத ஸ்டேட்டுக்கு போய் அவங்க அடைஞ்சி அவங்க போயிட்டாங்க.